ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் என்று ஒரு கணவன் மனைவி. என்ன எங்கே கிளம்பிட்டீங்க? நான் தான் போன வாரமே சொல்லியிருந்தேனம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டின்னு. ஏற்கனவே 2 பார்ட்டி நடந்தப்போ நான் போகவே இல்லை. இதுக்காவது வரணும்னு அவனுங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அதான் போயிட்டு வரலாம்னு. ஓ, பார்ட்டிக்கு போகிறீங்களா? சரி சரி. நான் பார்ட்டியில் போய் குடிப்பேன், கண்டதை சாப்பிடுவேன், ஆடுவேன்னு மட்டும் நினைக்காத. சும்மா அவனுங்க கம்பல் பண்ணுறானுங்க, அதுக்காக தான் போகிறேன். நான் குடிக்கவும் மாட்டேன், கண்டதை சாப்பிடவும் மாட்டேன். ஏங்க, பார்ட்டினா ஏதாவது குடிக்கணும், நல்லா சாப்பிட்ணும், டான்ஸ் ஆடணும், என்ஜாய் பண்ணணும். எதுவும் பண்ணாமல் சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு பார்ட்டிக்கு போகணும்? வீட்டிலே இருங்க. என்னடி ஸ்வீட் பண்ணியிருக்க? மைசூர் பாக்குன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ பாரு, அதை சாப்பிட்டு என் பல்லு உடஞ்சே போச்சு. கவலையே படாதீங்க, இந்த அல்வாவை சாப்பிடுங்க, எல்லா பல்லும் ஒட்டிக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஒரு பல் தானே பிடுங்கினே, அதுக்கு எதுக்கு 2 தடவை அழுவுறீங்க? டாக்டர், முதல்ல பல்லை பிடுங்குனீங்க, 2வது என்கிட்ட இருந்த பணத்தை பிடுங்குனீங்க. அதான். டேய் மச்சான், அந்த டாக்டர் போலி டாக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன்டா. எப்படி சொல்கிற? என் காலில் அடிபட்டு தோல் கிழிஞ்சிடுச்சு, தையல் போடுங்க டாக்டர்னா, இங்கே தையல் மிஷின்லாம் இல்லை, பக்கத்து கடையில் டெய்லர் இருப்பார், அங்கே போய் தையல் போட்டுக்குன்னு சொல்கிறாரா. டேய் மச்சான், நான் மட்டும் மனசு வச்சா அந்த சேட்டு கடையில் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்குவேன் தெரியுமா? அது எப்படிடா? நகையை அடகு வச்சா தானே கடன் கொடுப்பாங்க, மனசை வச்சா கூடமா கொடுப்பாங்க? ஒரு அப்பாவும் பையனும். டேய், உனக்கு ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டு கொடுத்ததா பக்கத்து வீட்டு ரமேஷ் சொன்னால், அதை ஏன்டா நீ என்கிட்ட இருந்து மறைச்ச? அப்பா, உங்களுக்கு அதிர்ச்சி தர்ற எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நம்ம டாக்டர் சொல்லியிருக்காரு, அதான்ப்பா. ஒரு பாகவதர் சொல்கிறாரு, நான் கச்சேரி பண்ணாத சபாவே இல்லை. ஐயோ, நீங்கள் அவ்வளோ பெரிய வித்வானா? 2 சபா மட்டும்தான் பாக்கி. பலே பலே. அது எந்த சபா? லோக்சபா, ராஜ்யசபா. என்னங்க, இங்கே பாருங்களேன், பேப்பரில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே உடம்பு ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் பாதி தீந்துருமா. இப்போவாது புரியுதா? என்னை இனிமேலாவது சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களா? அப்போது இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா மீதி பாதியும் சரியாயிடுமா? ஸ்கூல் படிக்கிறப்போ தான் பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தோம்னா, வயசான காலத்துலேயும் ப்ளட் டெஸ்ட்டு, சிடி, எம்ஆர்ஐ டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் என்ன ஆகுமோன்னு பயப்பட வேண்டியதாக இருக்குது. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.